இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 51ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை. குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வாருங்கள் நண்பர்களே. சரி, தற்சமயம் நாங்கள் கேட்ட வசனம் அது என்ன என்று சிந்திக்கிறீர்களா? அது ஒரு அழகான பாடல் வரியில் கூட நாம் பலமுறை கேட்டிருக்கின்றோம். மறுபடியும் கேட்போமா? ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பார், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் இருக்கட்டும் என்பதுதான் அந்த பாடலின் வரிகள். நண்பர்களே, சங்கீதத்தில் தாவீது நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று வேண்டுகிறாராம். ஈசோப்பு என்றால் என்ன? அது ஒரு பரிசுத்த மூலிகை செடியாம். இதன் மூலிகை குணமானது சரீரத்தில் வெளிப்படையான மற்றும் உள்ளான புண்களை, நோய்களை குணமாக்கி உடலுக்கு பலன் தரும் வல்லமை உள்ள மூலிகையாம். பழைய ஏற்பாட்டில் கூட மோசே ஆட்டு இரத்தத்தை இந்த ஈசோப்பு செடியால் தொட்டுதான் தெளிக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று மோசே கூறுகிறார். ஒருமுறை பாவத்தில் ஈடுபட்ட தாவீது அரசர் அந்த பாவத்தை உணர்ந்து மனம் நொந்து எழுதின மன்றாட்டு பாடல்தான் இன்றைய வசனம். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன் என்று தாவீது அரசர் பாடுகிறார். தான் பாவத்திலிருந்து மீட்கப்பட விரும்பினார் தாவீது. அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் பாவி என்று தன்னை உணரும் ஒவ்வொருவரையும் இறைவார்த்தை என்னும் ஈசோப்பினால் அந்த வார்த்தையை கேட்டு மனம் வருந்தி தன் பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை கழுவுகிறது. யோவான் 17:17 நாம் வாசிக்கின்றோம், உண்மையில் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், உமது வார்த்தையே உண்மை. ஆம் நண்பர்களே, நம்மை தூய்மையாக்க கூடியது அது இயேசுவின் வார்த்தை மட்டும்தான். வார்த்தையே மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோமே. தினமும் திரு விவிலியத்தை வாசித்து இயேசுவின் அற்புதமான வார்த்தைகளை உங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டீர்கள் என்றால், ஒவ்வொரு முறை நம்மை பாவத்தில் தள்ள பிசாசு சோதனைகளை, பேராசையை, வன்மத்தை உங்கள் மனதில் கொண்டு வர முயலும் போதெல்லாம் உங்கள் மனதில் இயேசுவின் வார்த்தைகள் பதிந்து இருந்தால் அது உங்கள் கண்முன் வந்து நிற்கும், ஒலிக்கும். இதை செய்யாதே, இவ்வாறு பேசாதே என் மகளே, என் மகனே என்று உங்கள் மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களோடு பேசும், உணர்த்தும். சில நொடி நீங்கள் அமைதி காத்தால் போதும் நண்பர்களே. உங்கள் எதிரே நின்று பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும். உங்களை உங்கள் மனைவியோ, கணவரோ, உறவுகளோ, உடன் பிறந்தவர்களோ, மேலதிகாரியோ தேவையில்லாமல் மனம் நோகும்படி பேசுகிறார்கள் என்றால் அந்த நபர் மேல் கோபப்பட்டு பலனே இல்லை நண்பர்களே. அந்த நேரம் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது சத்ருவின் ஆவி. ஆகவே உங்கள் மனதிற்குள்ளாகவே அந்த சத்ருவின் ஆவியை கடிந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை காத்து கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நானும் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும் என்று மறுபடியும் மன்றாடுகிறேன். உரை பணியிலும் நான் வெண்மையாவேன். என் பாவங்கள் அனைத்தையும் கழுவி பொறுமையில்லாத நான் நடந்த நேரங்களை எண்ணி உமது பாதப்படியிலே ஒப்படைத்து மனம் நொந்து உத்த மனஸ்தாபப்படுகிறேன். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
என்னை மீட்டு நடத்தியருளும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.